இன்றைய வேத வசனம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். நாம கூட நம்ம குடும்பத்தின் மத்தியில, நம்ம வேலை செய்கிற இடத்தின் மத்தியில, நம்ம பிள்ளைகள் மத்தியில நம்மளால் கூடுமான அளவு நம்ம தாழ்மை உள்ளவர்களாக இருப்போமானால் நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்க தேவ ஜனங்களே, நம்ம எந்த இடத்துலையாச்சும் பெருமை பேசி அந்த இடத்துல நமக்கு நன்மை வந்திருக்கா? அந்த இடத்துல நம்மளுக்கு ஏதோ ஒரு கிருபையான விஷயங்கள் கிடைச்சிருக்கா? எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல தாழ்மையாக இருந்து பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நிச்சயம் நடக்கும். உங்கள் பிள்ளைகிட்ட சில விஷயங்களில் நீங்கள் தாழ்மையாக இருங்க. உங்கள் மனைவி கிட்ட, உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் தாழ்மையாக இருந்து ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கவில்லை என்றால் அது தாழ்மையினால் கிடையாது. அதுக்குள்ளே ஏதோ ஒரு பெருமையான விஷயங்கள் இருக்கும். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை நேசிக்கிறவங்க நிச்சயமாக எல்லா காரியங்களிலும் தாழ்மை உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். தேவன் நீங்கள் வேதாகமத்தில் பாருங்கள், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் என்ன பண்ணுறாரு? கிருபையை அளிக்கிறவராயிருக்கிறார். வேதாகமத்தில் அநேகரை பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவர்களாய் இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். நீங்கள் கூட பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு இடத்துல கூட தன்னை குறித்து பெருமையாக அவர் பேசினதே கிடையாது. எல்லா இடத்துலையும் அவரை தாழ்த்தி பேசினவங்க மத்தியிலும், அவரை தூஷணமாக பேசினவங்க மத்தியிலும் அவர் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காரு? தாழ்மையாக இருந்திருக்கிறார். நாமும் ஆண்டவருக்குள்ளாய் ஒவ்வொரு காரியங்களிலும், ஒவ்வொரு நேரத்திலும் நம்மளால் கூடுமான மட்டும் நம்ம தாழ்மையாக இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் கடைபிடிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.